அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருத்தர் ஒரு ஊருக்கு போகிறாரு, ஒரு வாகனத்தில் போகிறாரு. அவரை நினைச்ச மாதிரி அந்த வாகனத்தை செலுத்திட முடியுமா? ஸ்பீடு பிரேக் வருது. அவரை அந்த இடத்துல அவர் நிதானமாக போகணும். டிராஃபிக் ஜாம் வரும்போது அந்த இடத்துல நிதானமாக போகணும். வளைய வேண்டிய இடத்துல வளையணும். நான் எங்கேயும் வளைய மாட்டேன், நான் நேராக போய்க்கிட்டே இருப்பேன், எந்த இடத்துலையும் நான் நிதானத்தை கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டுநர் அவர் இஷ்டத்துக்கு அந்த வாகனத்தை செலுத்தினா அது விபத்தில் தான் போய் முடியும். சாதாரணமாக ஒரு ஊருக்கு பயணம் போகிறதுக்கே இவ்வளவு விதிமுறைகள் இருக்குதுன்னா வாழ்க்கை பயணம், பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த வாழ்க்கை பயணம், இன்னும் சொல்லப்போனால் மறுமை வரை அந்த வாழ்க்கை பயணத்துலேயும் எவ்வளவோ நெளிவு சிலிவுகள். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல கோபத்தை கட்டுப்படுத்தணும். மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருக்கணும். பேசக்கூடிய நேரத்தில் பேசணும். நிதானமாக இருக்க வேண்டிய நேரத்தில் நிதானமாக இருக்கணும். சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய நேரத்தில் சுறுசுறுப்பாக செயல்படணும். இப்படி ஒரு சாலை பயணத்துக்கு என்ன விதிமுறைகள் இருக்குதோ அதை விட முக்கியமான விதிமுறைகள் வாழ்க்கை பயணத்திற்கும் உண்டு. அது எப்படி விபத்தில் போய் முடியுமோ, இதில் அந்த விதிமுறைகள் கடைபிடிக்கலைன்னா இது ஆபத்துகளில் போய் முடியும். ஆகவே வாழ்க்கை பயணமாக இருந்தாலும் சாலை பயணமாக இருந்தாலும் என்ன விதிமுறைகளோ அதை நாம் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.